கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் தொகுதி மறுசீரமைப்பு சம்பவம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க தலைமையில் ஒரு கூட்டம் ஒரு 7 மாநில முதல்வர்களை சந்தித்து நடந்த ஒரு கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பார்த்தோம்னா கர்நாடகனுடைய துணை முதல்வர் கூடிய டி.கே. சிவகுமார் அவர்கள் கூட பார்த்தோம்னா எங்கள் ஏரியாவில் வாலாட்ட முடியலை, இங்கே ஆடிக்கிட்டு இருக்கேன்றமான ஒரு கருத்தை அண்ணாமலை நோக்கி வச்சுருக்காங்க. இந்த சம்பவம் தற்போது பேசுபொருள் ஏற்படுத்திருக்கு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? திராவிட மாடலுடைய முதல்வர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலில் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு வரலாற்று நிகழ்வுகளை வரலாற்று பக்கங்களில் அரசியல் களத்தில் தமிழ்நாடு நிறைய இடம்பெற்றிருக்கிறது. புதிய அத்தியாயமாக நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய பாசிச பாஜக அரசு செய்ய இருக்கக்கூடிய மாநில உரிமை பறிப்பு என்ற அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு செய்து வஞ்சிக்கின்ற நிலைமையை ஏற்படுத்துவதை தடுத்து நிறுத்துகின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கலைஞரின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற அடிப்படையில் இந்திய ஒன்றியம் கடந்த காலத்தில் பல்வேறு மாநில உரிமைகள் பறிக்கப்பட்ட நேரத்தில் தென்னகத்தின் குரலாக மாநில உரிமையின் முழக்கத்தின் உரிமை குரலாக கலைஞரும் திராவிட முன்னேற்ற கழகமும் பேரறிஞர் அண்ணாவும் திகழ்ந்த அதே வழியில் தந்தை பெரியாரின் சீடன் என்ற அடிப்படையில் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு 7 மாநில முதலமைச்சர்கள், 14 அரசியல் கட்சி தலைவர்கள், 3 மாநில முதலமைச்சர்கள், ஒரு துணை முதல்வர் உட்பட அனைவரும் கலந்து கொண்ட புதிய அத்தியாயத்தை வரலாற்றில் தொடங்கி வைத்திருக்கிறார் நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள். ஒற்றை மனிதனாக ஒரு வரலாற்று சாதனையை நிகழ்த்தியிருக்கிறார். ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வருவதற்கு முன்பாக அணையை கட்டுவது போன்று எதிர்காலத்தில் 2026 பாதிக்கப்பட இருக்கக்கூடிய தமிழகத்து மக்களுடைய தென்னக மக்களுடைய உரிமையை நிலைநாட்டுகின்ற போரை, உரிமை போரை நேற்றைக்கு நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார். வரலாற்றின் பக்கங்களில் புரட்சி அத்தியாயமாக இது இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சில பேருக்கு இதை பற்றி புரியாது. 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் சட்டமன்ற நாடாளுமன்ற வரையறை தொகுதி செய்யப்படும். இறுதியாக 1971 மக்கள் தொகை கணக்கெடுக்கப்பட்டது. 76 திரும்ப இந்திரா காந்தி அம்மாவுடைய எமர்ஜென்சி காலத்தில் ஒத்திவைக்கப்பட்டது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 2001 வாஜ்பாய் காலத்தில் 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இப்போது 2026 அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் தொகுதி சீரமைப்பு செய்யப்படும். இதான் அரசியலமைப்பு சட்டம். அப்படி மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி வரையறை செய்தால் தென் மாநிலங்கள் குடும்ப கட்டுப்பாடு விஷயத்தில் அதி முன்னேற்றமாக இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை வேகமாக நடத்திய மாநிலங்கள் தென் மாநிலங்கள், குறிப்பாக தமிழ்நாடு. இன்னைக்கு வரைக்கும் வடக்க அதை பற்றி அவன் கவலையே படலை. வடக்கன்ஸ் எதை பற்றியும் கவலைப்படலை. வருஷம் ஒரு தயாரிப்பு மாதிரி தயாரிப்புகளை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அதை பற்றி எதையும் கிஞ்சிட்டு கவலைப்படலை. அப்படி வருகின்ற போது மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தினா நமக்கு இப்போ இருக்கக்கூடிய 39 பாண்டிச்சேரி உட்பட 40 நாடாளுமன்ற தொகுதிகளில் 8 தொகுதி குறையும்.
அதனால தொகுதி மக்கள் விகிதாச்சார அடிப்படையில் நடத்துங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நடத்தாதீங்க அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கோம். அல்லாட்டி ஒரு 25 ஆண்டு காலத்துக்கு இந்த தொகுதி சீரமைப்பை தள்ளி வைங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு இது புரியாது. ஏதோ பேசிக்கிட்டு இருக்காரு, ஸ்டாலின் நினச்சிக்கிட்டு இருப்பார். அவருக்கு இதை பற்றிலாம் தெரியாது. இன்னைக்கு கூட அதான் சொல்லியிருக்காரு. அவருக்கு இதை பற்றி என்ன தெரியும்? கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிலார்னு சொன்ன அதிமேதாவி இல்லையா? அதி புத்திசாலித்தனம் இல்லையா? இது எவ்வளவு பெரிய விஷயம். உரிமை பறிக்கப்படுகின்றது. மக்கள் தொகை கட்டுப்பாடை செய்த காரணத்துக்காக ஒன்றிய அரசு நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசா? இதை வெள்ள வரதுக்கு முன்னாடி தடுக்கணுமா இல்லையா? ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை என்ன சொல்றான்? உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லிட்டு போயிட்டார்ல, சொன்னா போதுமா? இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்புகின்ற வரை நாங்கள் இந்தியை திணிக்க மாட்டோம் என்று ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார்கள். அது சட்டப்பூர்வமாக ஆக்கலை. சொன்னார், சொன்னபடி நடக்கலை. இன்னைக்கு வரைக்கும் மறைமுகமாகவும் நேரடியாகவும் இந்தியை திணித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று உள்துறை அமைச்சர் விகிதாச்சார அடிப்படையில் நாங்கள் கோவை ஈசா மையத்தில் பேசும்போது அமித்ஷா சொல்லிட்டு போனார். ஆனால் என்ன, அதுக்கு உத்தரவாதம் என்ன? விகிதாச்சார அடிப்படையினால் மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையா? தொகுதி சீரமைப்பு எந்த அடிப்படையில் விகிதாச்சார அடிப்படை? விளக்கமா சொல்லுங்க. பொருள் மயக்கமா பேசக்கூடாதுல. அண்ணாமலை ஆட்டுப்புழுக்க சொல்ல தயாரா விளக்கத்தை? இன்னைக்கு கூட நம்முடைய செந்தில் பாலாஜி பேசியிருக்கிறாரு. ஆடுகளை பூரா மொத்தமாக அறுத்து போட்டு பிரியாணி வச்சா அது பேர் பக்ரீத்து. ஒரு ஆடை அறுத்து ஆடு சாப்பிட்டா அதுக்கு பேர் தேர்தல் களம். ஒரு ஆடை மொத்தமாக கொத்து போட்டா அது ஒரு ஆடு தான் ஆட்டுப்புழுக்க. அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டோம்ல ஆட்டு பிரியாணி, நாடாளுமன்ற தேர்தலில் தொகுதிக்குள் வந்து பாருன்னு சொல்லியிருக்கிறாரு நம்முடைய செந்தில் பாலாஜி. பாராட்டுறேன். கொங்கு மண்டலத்தில் அதான விரட்டுறாங்க. டாஸ்மாகில் ஊழல். என்னடா டாஸ்மாகில் ஊழல்? இந்த வழக்கு எப்போ போட்ட வழக்கு? இந்த வழக்கு மொத்தம் 37 வழக்கு எஃப்ஐஆர். தங்கமணி நத்த விஸ்வநாதன் இருக்கும்போது போடப்பட்ட எஃப்ஐஆர் கூடாது. திமுக ஆட்சி வந்ததுக்கு முன்னாடி போடப்பட்ட எஃப்ஐஆர் 7 தான். 31 எஃப்ஐஆர் 2016 தங்கமணியும் நத்த விஸ்வநாதன் போட்ட அவங்களுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் ஆயத்தீர்வை மது ஆயத்தீர்வை அமைச்சராக இருக்கும்போது போடப்பட்ட எஃப்ஐஆர். 30 லட்ச ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் அமலாக்கத்துறை வர முடியும். அதனால் நீங்கள் மொத்த எஃப்ஐஆர் ஒன்றா போட்டு கொண்டு வர்ற என்ன நீ பிடிக்க முடியும்? என்ன இருக்கு அங்கே? சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். மிரட்டி பார்க்கறது. இது எவ்வளோ பெரிய விஷயத்திற்காக இன்றைக்கு முதலமைச்சர் கூடியிருக்கிறாரு. உடனே ஆட்டுப்புழுக்கு இப்போ முதலமைச்சருக்கு நான் பாராட்டு தெரிவித்து ஆரம்பித்து இன்னொரு பாராட்டு என்னன்னு கேட்டால், நேற்றைக்கு காவி கூட்டத்தை சேர்ந்த ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை உட்பட ஒரு 10-100 பேர் பெரியாருடைய கருப்பு சட்டையை போட வச்சிருக்காரு நம்முடைய தளபதி. அதுக்கு நன்றி சொல்லணும். இப்போ என்ன சொன்னான்னு கேட்டால், நீங்கள் பார் எந்த மாநில முதலமைச்சர் வராங்கன்னு பார். டிகே சிவகுமார் வந்தால் கருப்பு கொடி காட்டுவேன். நேற்று போகிற போக்கில் நம்முடைய கர்நாடகத்துடைய துணை முதலமைச்சர் டிகே சிவகுமார் அழகாக பேட்டி கொடுத்தாரு. அண்ணாமலை அங்கே ஒரு சாதாரண பொறுக்கி திண்ணி பேலா தெரிஞ்சான் அங்கே பெங்களூரில். அவன் ஒரு பெரிய ஆள். அங்கே என்னமோ நான் வந்தால் கருப்பு கொடி காட்டுவேன்னு சொன்னேன். ஆளே காணாமல் மானங்கட்ட ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலை. கர்நாடகத்துடைய துணை முதல்வர் எங்கே உன்னை ஆளை காணாமல் கேட்குறாரு. நான் இப்போ இங்கே அண்ணன்னு சொல்கிறாரு. எவ்வளவு தைரியம் அவருக்கு, எவ்வளவு துணிச்சல். உனக்கு அந்த தைரியம் துணிச்சல் வருமா? எங்கே அண்ணாமலையை காணா? இப்போ நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து திருநள்ளாறு போகிறேன். அங்கே எதுவும் பார்க்க என்ன கருப்புடி காட்ட போகிறாரா? பார்ப்போமேன்டாரு. சாதாரண உன்னை டேக்கிட் பண்ணாரடா. உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியுதா? பாஜக கட்சிக்கு முனியாண்டி விலாஸ் ஹோட்டலை விட எண்ணிக்கை குறைவுன்னு நான் பலமுறை சொல்லுவேன். நேற்று உன்னால வீதியில் இறங்கி போறாருக்கு துணிச்சல் இருந்துச்சா? தைரியம் இருக்கா? எங்கள் பெரியாருடைய கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு ஓ வீட்டுக்கிட்ட ஓ டிரைவரு
உதவியாளர், வீட்டுக்கு செக்யூரிட்டி, இந்த 5 பேரோடு நின்று இந்த எவ்வளோ பெரிய விஷயத்தை ஸ்டாலின் இந்தியாவே திரும்பி பார்க்கின்ற தமிழகத்துடைய வரலாற்றில் மகுடம் சூட்டுவது போன்று நேற்றைக்கு ஒரு பெரிய புதிய அத்தியாயத்தை தமிழகத்தில் தொடங்கி வச்சிருக்கார். ஜனநாயக உரிமை போர். அது தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கிய போர் ஜனநாயகத்தின் உரிமை போர். நீ களவாணி பைய, உனக்கு இதை பற்றி எதாவது தெரியுமோ? நீ சாதாரணமாக நேற்றைக்கு கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் போகிற போக்குல சொல்லிட்டார் ஆட்டு புழுக்கண்டு. நம்ம செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி உடனெல்லாம் பிரியாணி போட்டுருவோம் தமிழ்நாட்டில். உடனே இதே அரவா குச்சியில் பிரியாணி கவுன்சிலருக்கு ஜெயிக்க முடிஞ்சா உன்னால்? தமிழிசை ஒரு 4 பேரோட வீட்டில் வேலைக்கார பாடுற 4 பெண்களை கூப்பிட்டுட்டு அது வீட்டுக்கு முன்னாடி, ஏன் உன்னால் அந்த வீதிக்கு வரணும் கருப்பு கொடி காட்ட முடியல? வீதிக்கு ஏன் வர முடியல? பெரிய தெம்பா வீராதி வீர வெண்ணை வெட்டி சிப்பாய் மாதிரி பேசினே. நான் முதலமைச்சர் வீட்டுக்கு அறிவிக்காம போவேன்னு சொன்னே. வந்து பாருன்னு சொன்னோம்ல. நீ முதலமைச்சர் வீட்டில் இருந்தா ஓ வீட்டில் நீ 100 பேர் இருந்தா ஓ வீட்டில் 1,00,000 பேர் இருப்பான் சொன்னோம்ல. பயந்து போயிருக்க. அது மட்டும் இல்லை, இந்த பக்கத்தில் நம்ம திருநெல்வேலி பக்கம் நினைக்கிறேன், இவன் பேச்ச இந்த ஆட்டு புழுக்க அண்ணாமலை பேச்ச கேட்டு மகளிர்கள் போராட்டத்துக்கு போய் டாஸ்மாக் கடையில் போய் ஸ்டாலின் படத்தை ஒட்ட போகிறாங்களாம். இப்படி ஒரு போராட்டம். ஸ்டாலின் படத்தை மகளிருக்கெல்லாம் சொல்லிக்கிறேன், உங்கள் வீட்டில் ஒட்டி வைங்க. மாதம் கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுப்பது நம்முடைய ஸ்டாலின் திமுக அரசு. நன்றி கண்ணோட உங்கள் வீட்டில் ஸ்டாலின் படத்தை வைங்க. இலவச பேருந்து பயணத்தை கொடுப்பது நம்முடைய திராவிட மாடல் அரசு. உங்க வீட்டில் ஸ்டாலின் படத்தை வைங்க. பாஜக மகளிர் அணிக்கு நன்றி இருந்தா, விசுவாசம் இருந்தா, டாஸ்மாக் கடையில் ஒட்டக்கூடாது. உன் வீட்டில் ஒட்டி வை ஸ்டாலின் படத்தை. உன் வீட்டில் மகள் கல்லூரிக்கு சென்றால் 1000 அந்த நன்றிக்கு ஒட்டி வை. மகன் கல்லூரிக்கு சென்றால் 1000. மகள் மருத்துவக் கல்லூரியில் படிக்க வேண்டும் நீட்டு தேர்வை விலக்கி போராட்டம் நடத்துகிற ஸ்டாலின் படத்தை வீட்டில் விட்டு. அதனால அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட மகளிரை காவல் நிலையத்துக்கு கூட்டு போய், எப்பயும் காலையில் கூட்டு போய் மத்தியானம் தயிர் சாதம் வாங்கிட்டு விட்டுருவாங்கன்ற மாதிரி நினச்சிருக்காங்க. ரிமாண்டுன்னு சொன்ன உடனே அரண்டு காலில் இன்ஸ்பெக்டர் காலில் விழுந்து ஸ்டேஷன் பையில் வந்திருக்காங்க. அண்ணாமலை பேச்சை கேட்டு ஒரு பேர் இனிமேல் வெளியே வர மாட்டேன். நான் திராவிட மாடல் அரசுக்கு என்ன சொல்றேன், அண்ணாமலையே நீங்கள் தூக்கி 15 நாள் ரிமாண்ட் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் அண்ணாமலை பேச்சே இருக்காது. அது பெரிய சண்டீர் மாதிரி இருக்கு. இந்த அடங்கினது காரணம் என்ன? டிகே சுகுமார் சாதாரணமாக சொல்லுவாங்க. யார் சாதாரண ஆளு? எங்கள் பெங்களூர் பக்கம் சும்மா சுற்றி திஞ்சானே சின்ன பையன். அவனா அவனமா கருப்பு குடி காட்டுன்னு ஆளை காணாமல் அவனை எங்கே இருக்கான்? இதோட கேவலம் உனக்கு என்னடா வேணும்? ஒரு கர்நாடக துணை முதல்வர் வந்து இங்கே வந்து உன்னை எங்கே என்னமோ கருப்பு குடி காட்டணும் சொன்னான்னு சொல்லிட்டு இருந்தானே சின்ன பையன், பொடி பையன். அவன் எங்கே காணா? நான் இப்போ திருநெல்வேலி போனேன், அங்கேருந்து வர சொல்ல அவனை பார்ப்போன்ட்டு போகிறாரு. இதை விட உனக்கு என்ன கேவலம் வேணும்? போராட்டம் நடத்துகிறான் விளக்கண்ண. ஏன்னா அமலாக்கத்துறை வச்சு மிரட்டி பார்க்குறியா? எவ்வளோ பெரிய போரை நடத்தி கொண்டிருக்கிறார். சுற்றி திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு ஒன்றிய அரசு எல்லா வகையிலும் லாக் பண்ணுறீங்க. ஜிஎஸ்டி வரியை தர மாட்டேன்றீங்க, புயல் நிவாரண நிதி தர்றதில்லை, வெள்ள நிவாரண நிதி தர்றதில்லை, கல்வி நிதி 2500 கோடிக்கு மேலே தர்றதில்லை, இந்தியை திணிச்சாதான் கொடுப்போம்னு சொல்கிறது. நம்ம அமித்ஷா நாடாளுமன்றத்தில் வீரவேசமாக நீங்கள் ஆங்கில மொழியை ஏற்றுக்கொள்ளுவீங்க, 2000 மைலுக்கு அப்பால் இருக்கிற மொழியை ஏற்றுக்குருவீங்க, எங்கள் மொழியை ஏற்றுக்கிற மாட்டீங்களான்னு கேட்குறார். இந்தி மொழியை நாங்கள் என்ன மயிருக்கு ஏற்றுக்கிறோன்னா? நான் கேட்குறேன், லம்பாடி மொழியை நாங்கள் என்ன மயிருக்கு ஏற்றுக்கிறோன்னா? எல்லா வளமும் இலக்கியமும் இலக்கணமும் வளமும் கொண்ட என் தாய்மொழி இருக்கும்போது லம்பாடி இந்தி மொழி எங்களுக்கு எதுக்கு? இந்துஸ்தானி மொழியை, அரபு மொழியை, உருது மொழியில் உருவான ஒரு கலப்பு மொழி இந்தி மொழி. அதனால் எனக்கு என்ன பயன்? அது இந்த நாடா? இந்தியா என்பது முதல் ஒரு நாடா? இது நாடே இல்லை. முதல் இந்த நாட்டை நாங்கள் வந்து இருக்கிறோம்னு சொன்னால் தேசிய இனங்களுடைய சிறை கூடம் தாண்டா இந்திய ஒன்றியம். இந்த தேசிய இனங்களின் ஒரு சிறை கூடம், தேசிய மொழிகளுடைய சிறை கூடம் ஒன்றியம், தேசியங்களுடைய தொகுப்பு தான் இந்தியா. அந்த இந்தியா எங்களுக்கு ஒரு நாடு இல்லை. இந்த நாட்டில் நாங்கள் ஒன்றியத்தில் இருக்கிறோம்னு சொன்னால் எங்கள் மொழிக்கு ஒரு ஆபத்து இருக்கக்கூடாது, எங்கள் இனத்துக்கு ஒரு ஆபத்து இருக்கக்கூடாது. மறு சீரமைப்பு என்ற பெயரால் எங்கள் தொகுதியை குறைக்கணும் அப்படின்னு நினைச்சா அது நடக்காது என்பதற்கு எச்சரிக்கையை நேற்றைக்கு நம்முடைய தளபதி ஸ்டாலின் தமிழகத்தில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியிருக்கிறார். தொடரட்டும் பணி.
நன்றி சார். நன்றி.